நீங்க 35 இயர்ஸ் வயசு இருக்கீங்கன்னா, இல்லன்னா அதுக்குள்ள இருக்கீங்கன்னா, இந்த எபிசோட் உங்களுக்கு தான். இல்ல நீங்க பேரண்டா இருக்கீங்கன்னா, இந்த எபிசோட் உங்களோட குழந்தைகளுக்கு. ரைட்? நீங்க இப்போ ரொம்ப கம்ஃபோர்டபுளா இருக்கலாம். பட் இந்த எபிசோட் என்ன நாங்க இந்த எபிசோட்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா, நீங்க இருக்கீங்க, பட் நெறைய பேர் இல்ல இதுக்கு. ஆர் இன்கேஸ் நீங்க இருக்கீங்க நீங்க நெனைக்கலாம். பட் நீங்க ஆக்சுவலி இல்ல. அது உங்களுக்கு தெரியாது. இல்லன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க கம்ஃபோர்டபுளா இல்ல. நான் இப்போ இப் இப் இப்போ உங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடுல ரீசென்ட் கிராஜுவேட்ஸ் இல்லன்னா குழந்தைங்க எத்தன பேரு எத்தன பேர் இல்ல. நம்ம யூத் தமிழ்நாடு யூத் வந்து எம்ப்ளாய்டா இருக்காங்களா? இல்ல அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க? இல்லன்னா அவர் எம்ப்ளாய்மென்ட் வராம ஒரு ட்ராப்ல இருக்காங்களா? எதுக்குன்னா, இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத். எல்லா ஜாப்ஸ் இல்ல. ரைட்? அன்எம்ப்ளாய்டு இருக்காங்களா? இல்லையா? இல்லன்னா அந்த அந்த மா அது அது அந்த மார்க்கெட் ஒரு ட்ராப்ல இருக்காங்களா? இது நம்ம இது பத்தி நம்ம யோசிக்கணும். எதுக்குன்னா, ஜாப் இல்லன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ரைட்? வேலை இல்லாத பட்டதாரி சினிமா மூவி எல்லாம் பார்த்திருக்கோம். ரைட்? ஸோ மூ ஜாப் இல்லன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல். பட் ஜாப் இருந்துட்டு, அதுல நம்ம எங்கேயோ போகலன்னா, அது சைக்காலஜிக்கலி நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ரைட்? நம்ம காலையில எந்திரிக்கணும். அது எந்திரிக்கும்போதுமே ரொம்ப டயர்டா எந்திரிக்கும். ரைட்? அதுக்கப்புறம் ஸ்லீப் தூங்க போறதுக்கு முன்னாடி ஆன்ஷியஸ்னஸ் இருக்கும். ஆங்சைட்டி. ரைட்? அந்த மாரி இருக்கும். நமக்கு முன்னாடியே பிளான் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ரைட்? இன்கேஸ் ஏதாவது இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணுவோம். எதுக்குன்னா, அது வந்து நம்ம அது எதுக்குன்னா இந்த சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனால நம்ம என்ன நம்ம எஃபோர்ட் போடுறதுக்கு முன்னாடி அதோட அவுட்கம் என்ன இருக்கும் அன்றதோட பிலீஃபே நமக்கு போயிடுச்சு. லைக் ஸ்டாப் பண்ணிடுறோம். அது பிலீவ் பண்ண மாட்டோம். இது லேசினஸ் கிடையாது. அந்த சேம் வே இது வந்து நம்மளோட லேசினஸ் கிடையாது. பட் இதோட சிஸ்டமோட ஃபெட்டிக். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணா, இப்போ கவர்மெண்ட் பேசிக்கலி லவ்ஸ் நம்பர்ஸ் ரைட்? பட் கவர்மெண்ட் குடுக்குற நம்பர் ஆக்சுவலி உண்மை நம்பரா? இல்ல அது வந்து கிரியேட் பண்ண நம்பரா? ஜாப்ஸ் கிரியேட் ஆகுதான்னு பார்த்தோம்னா, டெஃபினட்டா கிரியேட் பண்றாங்க. சவுண்ட் கேட்டுதா? ஓகே. ஆமா, ஆமா. ஸோ டெஃபினெட்லி ஜாப்ஸ் கிரியேட் ஆகுதான்னு கேட்டா, கிரியேட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதுதான் எனக்கு இருக்கிற ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பார்ட் அப்படின்னு சொல்லணும். ரியாலிட்டி வந்து ரியலான இஷ்யூ வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜாப் கவுண்ட். குவாலிட்டியான ஜாப் கிரியேட் ஆகுதா? ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, குவாலிட்டியான ஜாப் கிரியேட் ஆகுறப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட் ஆஃப் டெய்லி லிவிங்க்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக மீட் பண்ண முடியும். அப்படி குவாலிட்டியான ஜாப் இல்லாதப்போ இப்போ குவாலிட்டியான ஜாப்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, வாங்குற சம்பளத்திலே என்னெல்லாம் வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்கு நான் ஒரு வேஜ் வாங்கினா, சிம்பிள் லைஃப் ஸ்டைலே யோசிப்போமே. ஃபர்ஸ்ட் நான் வந்து என் வீடை பார்க்கணும். வாடகை வீடாக இருந்தால் வாடகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் நான் வேலை செய்கிறதுக்கு வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிற இடத்துக்கும் வேலை செய்கிற இடத்துலேருந்து திருப்பி வீட்டுக்கு வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ். அது நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு ஒர்க் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணுறது லைக் குட் பி நீங்கள் அங்கே போய் வெளியே போய் கேன்டீனில் சாப்பிட்றதோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்நாக்காக ஒரு டீ காஃபி குடிக்கிற செலவாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டோன்னா எஜுகேஷனல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அப்புறம் ஓவராலாக ஹெல்த் கேர் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இஃப் சம்மன் இஸ் டெக்னிக்கலி டெக்னிக்கலாக சொல்கிறோம், ஒருத்தர் வேலையில் இருக்காங்கன்னு சொல்கிறது டெக்னிக்கலாக அது கரெக்டாக தோணுனாலும் ஃபங்க்ஷனலாக பார்க்குறப்போ அவங்க எல்லாருமே ப்ரோக் ஆயிருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தனா, நீங்க சொல்றீங்க ஜாப்ஸ்க்கு நிறைய கிரியேட் ஆகுது. பட் அந்த அந்த சேம் வே யூ ஆர் ஆல்சோ சேயிங் அங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் பார்ட் இருக்கு. எதுனா ஜாப்ஸ் வேஜஸ் ஆர் நாட் கீப்பிங் அப் ரைட்?
நான் வர சம்பளம் அவ்வளோ இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து பத்தலன்னு சொல்றீங்க. பட் அது அப்படியே பார்த்தா அதுக்கு ஒரு நீங்க ஓகே நீங்க சொல்றீங்க. பட் அதான் அதுக்காக நீங்க நீங்க சொல்ற டேட்டா நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்காக ஏதாவது டேட்டா இருக்கா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க வேஜஸ் இல்ல ஆர் நாட் கெப்ட். லைக் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து கைண்ட் ஆஃப் சொல்லணும்னா ஐடி ஹப் ஆஃப் இந்தியா. ஆஃப்டர் பெங்களூர் ஐ வுட் சே ரைட். முன்னாடி வந்து சென்னை இருந்தது. பட் சென்னையுமே நெறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. ஐடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ஜினியரிங். தமிழ்நாடுல தமிழ்நாடுல இருக்கிற காலேஜஸ் நம்ம பார்த்தோம்னா, எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜஸ் ரைட். நெறைய ஸ்டூடண்ட் தே ஆர் கமிங் அவுட் ஆஃப் காலேஜஸ். ஆ அது எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பேசிக்கலி தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த டாப் எஜுகேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா ரைட். ஸோ அது வச்சு அப்படி பார்த்தாலும் எஜுகேஷன் வச்சு நார்மல் டிகிரிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி என்ஜினியரிங், மெடிக்கல் இது பக்கத்தில் வச்சோன்னா ஆர்ட்ஸ், ஜென்ரல் டிகிரிஸ் அது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பார்த்தோன்னா ஆட்டோமோட்டிவ் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு, சென்னையில் இருக்கிற மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வேறு எங்கேயுமே இல்லை. மேபி குர்காம், கைண்ட் ஆஃப் குஜராத்தில் அங்கேயும் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு விட்டுருங்க. நம்ம இதே வச்சுங்கிற நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அது சென்னையை வச்சுங்க, சிட்டி ஆஃப் சென்னை. சென்னையில் இருக்கிற எத்தனை ஆட்டோமேட்டிவ் கம்பெனி இருக்குது? ஆட்டோமேட்டிவ் பக்கத்தில் வச்சா மெக்கானிக்கலி ப்ரைவேட் செக்டர் மேனுஃபேக்சரிங் ஆக்சுவலி நிறைய இருக்குது ரைட். அது இல்லைன்னா ஆப்வியஸாக நமக்கு டாலிவுட் இல்லை காலிவுட் அதெல்லாம் இருக்குது ரைட். நான் மீடியா அதே விட்டுருங்க. லைக் யூஸ்வலி ஜெர்னலிசம் இல்லைன்னா மீடியா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சேல்ஸ், ஐடி, டெலிகாலிங்னா நம்ம அந்த ஜாப் நிறைய இருக்குது சென்னையில் ரைட். அதுக்கப்புறம் ப்ரைவேட் எஜுகேஷனு, அதுக்கப்புறம் வேற லைக் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேறு ரைட். அப்போ நீங்கள் இந்த இந்த செக்டர் எல்லாமே பார்த்து ஐ டோன்ட் நோ நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்களா. பட் இந்த செக்டரை பார்த்தாலே நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜாப்ஸ் இருக்குது பட் சேலரிஸ் இல்லை ப்ராப்பர்லின்னு. அது சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லெட்ஸ் டேக்ஸ் சர்டன் ஃபீல்ட்ஸ் ரைட் லைக் ஐடி இந்த மாதிரி. நான் சொல்கிற லிஸ்ட் ஏதாவது இருக்கோ. பட் ஐடி வச்சுங்களேன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியை வச்சு. டெஃபினெட்லி லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐடி அண்ட் ஐடிஎஸ் செக்டார்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோமே. நான் ஏன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இன்னைக்கு டாப் லெவலில் ஐடி அண்ட் ஐடிஎஸ் டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, மேபி இன் ஏர்லி 90s அப்போ வந்து ஒரு கிராஜுவேட் வந்தாங்கன்னா அவங்களோட மோஸ்ட்லி டார்கெட் என்னவா இருக்கும்னா, நான் போய் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்காரணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், ஆர் எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான மினிமம் க்ரைட்டீரியாவை ஒரு டார்கெட்டாக வச்சு ஒரு ஃபேமிலி இருக்கிற மெம்பருமே அதுதான் வந்து டார்கெட்டாக வச்சு போயிட்டு இருந்தாங்க. என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்லேயே டெக்னாலஜி பூம் ஆக ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறப்போ அவங்களோட வேஜ் ஆர் அந்த இன்கம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சாலோ இல்லை ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலையை நான் 8 to 5 பண்ணுறதை விட நான் நைட் ஷிஃப்ட் பண்ணாலுமே ஆர் அதே 8 to 5 பண்ணால் ஆர் வேற ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் பண்ணுறப்போ எனக்கு வர வருமானம் வந்து 2 மடங்கோ 3 மடங்கோ 5 மடங்கு கூட அதிகமாச்சு. அப்போ மக்கள் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னா இந்த செக்டாரை நோக்கி போடும் பொழுது வருமானம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் அப்போ அதிகமாகுது கரெக்டுங்களா. ஸோ இந்த ஒரு செக்டாரில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த செக்டாரில் இருக்கிறவங்கள நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்லி இன்ஜினியர்ஸ், இட் கேன் பி எனி இன்ஜினியர். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த இன்ஜினியர் எல்லாம் ஐடியை நோக்கி தான் வந்து ஹையர் பண்ணி எடுக்க வந்தாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு இன்ஜினியரிங்லேயும் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்காங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்காங்க, இவங்க அந்தந்த செக்டாரில் அந்தந்த ஸ்பெசிஃபிக் கோர் ஏரியாவில் அவங்க படிச்சிருந்தாலும் ஐடி வந்து இட் ஓப்பன்ட் எ வெரி வாஸ்ட் ஏரியா. நீங்கள் அதை படிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்டில் யூ கேன் ஒர்க் இன் ஐடி. அண்ட் கோர் ஐடி வரதுக்கு முன்னாடி ஐடிஇஎஸ்ல தான் நிறைய பேர் வந்து தே வாண்டட் டு என்ன சொல்கிறது, என்னோட கம்யூனிகேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி என்னோட ஷிஃப்ட்ன்றப்பாங்க என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்து இங்கிலீஷில் நல்லா கான்வர்சேஷன் கொண்டு வர முடியும், இல்லை நல்லா பேச முடியும் அப்படின்னு வந்து பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டில் இல்லை வந்து பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டை தான் வந்து மையமாக வச்சு நிறைய ஐடிஇஎஸ் கம்பெனிஸ் இருந்தது.
கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி படிச்சு ஐடிலயுமே நீங்க போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படின்ற கான்செப்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும்னு நெனச்சவங்கலாம், நான் வந்து நான் லாங் டெர்ம்ல கவர்ன்மென்ட்ல ஒர்க் பண்ணணும், இல்ல நான் டாக்டரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நெனச்ச மோஸ்ட் ஆஃப் த செக்டார் ஐடி அதோட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி அவங்க குடுக்குற சம்பளம் பல மடங்கு அதிகமா இருக்கு. அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு பெரிய செக்டார் ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ 2026லன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மட்டும் இல்ல. ஸோ அதனால தான் டாப் லெவல்ல வச்சு நான் பேசுறேனே. உலக லெவல்ல பார்க்குறப்போ, 2025 மிட்லேருந்தே சொல்லலாம். ஹையரிங் ஒரு ஒரு எம்ப்ளாயருமே ஹையர் பண்றத நீங்க லாஸ்ட் 1 இயர் டூ 2 இயர்ல நீங்க பார்க்குறப்போ, இப்போ பெரிய லெவல்ல ஹையரிங் கிடையாது. ஆர் மேபி லாஸ்ட் 1 குவார்ட்டர்ல ஹையரிங் ஃப்ரீஸ் கூட அவங்க பண்ணியிருக்கிறது நெறைய செக்டார் வந்து அவங்களே அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி செக்டார்ல சொல்றேன். ஆ. அட் த சேம் டைம் அ எதனால அப்படின்னு பார்க்குறப்போ நெறைய பேர் சொல்றது ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் விச் இஸ் ஆல்சோ ஏஐ. ஸோ குளோபலா எல்லா இடத்துலயுமே யுஎஸ்ஓ இல்ல யூரோப்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது தான். கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஏஐ ஆட்டோமேஷனை நோக்கி சப்போர்ட் பண்ற ரோலுக்கோ, இல்ல என்னெல்லாம் ரோல்ல ஒரு ஒரு பர்சனை உட்கார வச்சு பண்ண வைக்கிற ஒரு வேலைய, அதை வந்து ஆட்டோமேட் பண்ண வைக்க முடியுமா? அப்படின்றதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த லெவல் ஆஃப் ஒர்க் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ்ஷா கிராஜுவேட் ஆனவங்க, இல்ல ரொம்ப லோ லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸே கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் மெஜாரிட்டி பார்க்குறப்போ, அவங்க அவங்க வந்து டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆயிடுறாங்க ஹையரிங்ல. அப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா, அந்த அவங்க தான் நெக்ஸ்ட் அஃபெக்ட் ஆற ஏரியாவா இருப்பாங்க. என்ன ஆகும்னா, அந்த ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ ஹோல்ட்ல வைப்பாங்க. இல்ல ஃப்ரீஸ்ல வைப்பாங்க. ஃப்ரீஸ் ஆகாது. பட் ஹோல்ட்ல வைப்பாங்க. இல்ல அந்த ஏரியால நம்பர் ஆஃப் டீம் மெம்பர்ஸ குறைக்க ட்ரை பண்றப்போ, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இப்ப இம்பாக்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதுல, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து அவங்க அவங்களோட எய்மே கிராஜுவேட் ஆனோம், ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அது மோஸ்ட்லி ஐடில இருக்கணும். ஒரு ஐடி நோக்கி தான் வரோன்றது இருந்துச்சு. இப்ப ஆமா. அவங்களோட லாங் எ வெயிட்டிங் பீரியட் என்ன ஆகுதுன்னா, வேற என்ன சர்வைவல் ஜாப் இருக்குமா? இல்ல நான் இங்க தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. நான் படிச்ச அந்த படிப்புக்கான வேலை இருக்கா? இல்ல அந்த குவாலிட்டியான ஒர்க் ஏதாவது கிடைக்குதா? இல்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைய செய்யணுமா? அப்படின்ற மாரி வெயிட் டைம் போறப்போ அவங்களோட தாட் போகும். ஆமா, இப்ப நம்ம சென்னை வந்து அந்த ஐடில பிரைமரி ஹப் கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம ஆமா. டியர் 2 சிட்டிலாம் எடுத்தோம்னா ஐடி பார்க்ல, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அந்த மாரி ஏரியாலயுமே வந்து இன்டேக் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு. அதான் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டா சொல்லணும். இப்ப ஐடி அண்ட் ஐடிஎஸ் செக்டர் அதோட இம்பாக்ட் பேசிட்டோம். நெக்ஸ்ட் மேஜரா நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி மேனுஃபேக்சரிங். ரைட். இப்போ ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங்ன்னு மேனுஃபேக்சரிங்க்கு ம். 1 மினிட் பரத். இங்க நம்ம ம். மேனுஃபேக்சரிங்க்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க நல்லதா சொன்னீங்க. பட் என்னன்னா, ஐடி ஃபீல்ட்ல வந்து ஓகே ஜாப்ஸ் நல்லா இருக்கு. பட் ஓவராலா பார்த்தோம்னா, ஐடி ஃபீல்ட்ல வர ஹையரிங் எவ்வளோ? அதோட இன்கம் எப்படி? கம்பேர்ட் டூ த லிவிங் எக்ஸ்பென்சஸ் ரைட். இப்போ நெறைய பேர் ஐடில இருக்காங்க. ஐடில ஜாப் வந்தா ஒரு கிங் மாரி. ரைட். அவரு முன்னாடி வந்து இப்போ பிரச்சனை இல்ல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஐடி வித்துருங்க. கால் சென்டர். கால் சென்டர்ல ஜாப் வந்துருச்சுன்னா யாராவதுக்கு, அவர் வந்து லைக் ஒரு கிங் மாரி ரைட். அ அவர் வந்து அவரு இந்த ஐடில இந்த கம்பெனில கால் சென்டர்ல ஒர்க் பண்ண, அந்த கால் சென்டர்ல ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் ஐடி ஜாப் வந்துருச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து கவர்ன்மென்ட் ஜாப் இருக்குன்னா கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அந்த கண்டிஷன் வந்துருச்சு ரைட். பட் இப்போ சேம் ஐடில வந்து சேம் கண்டிஷன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இவரு ஐடி தான் ஒர்க் சாஃப்ட்வேரா நீங்க அந்த மாரி ரைட். பட் பட் வை? வைன்றதோட பட் என்ன நடக்குது ஆக்சுவலி அங்க? அதுதான் நம்ம பார்க்கணும். ரைட். இந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் நீங்க சிம்பிளா வந்து இந்த டேட்டா செக் பண்ணி இப்ப நம்ம வி ஆர் லுக்கிங் ஃபார் டேட்டா ரைட். இந்த டேட்டால பார்த்தோம்னா, ஐடியோட கம்பெனி எவ்வளோ ஹையரிங் இருக்கு? அதோட சேலரிஸ் எப்படி இருக்கு?
கம்பேர்ட் டு த சேலரி லிவிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கு? நம்ம பிஃபோர் வி மூவ் ஆன் டு அதர் மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் ஸ்டஃப். ஓகேங்களா? ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் நீங்க நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, லெட் மீ ட்ரை டு புல் அ சார்ட் ரியல் குயிக். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. நீங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு பேசுறப்போ, டெஃபினட்டா நம்ம நான் சில சார்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சாகணும். குயிக்கா என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எப்போ என் ஸ்க்ரீன் தெரியுதோ நீங்க சொல்லுங்க. Yeah. ரைட். ஸோ இதுல குயிக்கா பார்க்கணும் அப்படின்னா, இந்த சார்ட்லயே தமிழ்நாடுல ஐடி ஜாப்ஸ் ஓப்பனிங் ரிலேட்டிவா மத்த சிட்டியோடலாம் பார்க்குறப்போ, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஐடி ஜாப் ஓப்பனிங் சென்னையில தான் இருக்கு. ம். ரைட். அண்ட் டியர் 2 சிட்டீஸ் நான் சொல்றப்பே என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் இப்போ ஹையரிங் ஃப்ரீஸும் அண்ட் ஏஐ ஆட்டோமேஷனால இருக்கிற இம்பாக்ட் வந்து டியர் 1 டியர் 2 ஓட செட் ஆஃப் சிட்டீஸ்ல கம்பேரிட்டிவ்லி ஜாப் ஓப்பனிங்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த சார்ட் வந்து ஒரு நல்ல விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கம்பேர் டு சென்னை லெஸ் தென் 50% தான் உங்களுக்கு மற்ற எல்லா சிட்டின்னு பார்க்கப்போ ஓவராலாக லெஸ் தென் 50% தான் இருக்கு. இப்போ அதில் இப்போ எஸ்பெஷலி நீங்க சேலம். நீங்க சொல்ற சார்ட் வச்சு பார்த்தா 100% ஐடி ஜாப்ஸ் சென்னையில தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து சென்னையில், ரைட்? எஸ். ஓகே. யா கோ அஹெட். ஸோ மற்ற டியர் 2 சிட்டிலலாம் வந்து உங்களுக்கு ஹையரிங் இன்டேக்கே கம்மி அண்ட் ஓவராலாக அவங்களோட ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 50% தான் இருக்குது. அண்ட் அந்த ஏரியாலாம் பூம் ஆகணும் அப்படின்றது தான் வந்து ஓவராலாக இருந்த ஒன் ஆஃப் த ஐடியாலஜி. லைக் ஐடியாலஜி மீனிங் எப்படி சொல்லலாம்னா, மெனி நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து உருவாக்கியாச்சு. ஐடி ஆமா. செக்டாரில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆச்சு. அப்போது சென்னையில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுறப்பையும் வேற ஏதோ ஒரு சென்னை இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு கிராமத்தில் கூட இருந்திருக்கலாம். சிட்டியில் இல்லாமல், இல்லை டவுனில் இல்லாமல், நான் ஒரு வில்லேஜில் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் மீடியம்லேயே படிச்சிருந்து, அப்புறம் நான் வந்து இன்ஜினியரிங்க்கு படிக்கிறப்ப நான் இங்கிலீஷை நான் வந்து புரிஞ்சுட்டு முட்டி மோதி ஒரு கிராஜுவேட்டாக ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா, உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு மினிமம் செட் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு பர்சன் டு பர்சன் இன்டர்வியூ நடக்கலாம். இது எல்லாமே ஒரு வில்லேஜில் படிக்க ஆரம்பித்து ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சி வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஊர்லேயே வேலை செய்ய முடியும்னா கிடையாது. அவங்க சென்னைக்கு தான் வந்தாகணும். அப்போது சென்னையோட ஓவரால் அந்த க்ரௌடுன்னு சொல்கிறத விட அந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஆமாம். ஸோ ஒரு சிட்டிக்குமே வந்து ஒரு கெப்பாசிட்டி இருந்திருக்கும், ரைட்? ஸோ அந்த கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களோட ஓவரால் ரிசோர்ஸ் அந்த சிட்டியில் இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போ எஸ்பெஷலி நம்ம பேசணும்னா தண்ணி எடுத்து, இப்போ தண்ணி நிறைய இருக்கு, கிரவுண்ட் லெவலில் தண்ணி இருக்கு, இதுதான் பாப்புலேஷன் லிமிட்டாக இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த சிட்டிக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தண்ணி வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கும். 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறோம், ரைட்? பட் க்ரோத் அதிகமாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அவங்க வந்து தங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு இடம் தேவை. அப்போ ஹவுசிங்க்கு ரெடி பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபார்மிங் என்ன ஆகும், தண்ணி வந்து நிறைய யூஸ் பண்ண ஃபார்மிங் அடிவாகும், ரைட்? அதனால நிறைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல நான் நிறைய டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். பட் ஒரு இம்பாக்டையும் நான் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசல. அப்போ வந்து என்ன வந்து ஒரு ஐடியாலஜியாக பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாரும் எதுக்கு சென்னையை நோக்கி வரணும், ஏன் நியர்பை சிட்டிஸ்லேயே வந்து அந்த அவங்களோட பிரான்ச் ஒன்றுக்கு ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சிட்டிஸ்ல இருக்கக்கூடாது, அந்த அந்த டவுன்ஷிப்லேயோ இல்லை அந்த சிட்டி லிமிட்குள்ளேயோ இருந்தாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சென்னையோட க்ரோத்தும் வந்து உங்களுக்கு
சிட்டியோட பாப்புலேஷன் லெவலோ, டிராஃபிக்கோ, இல்ல வந்து பொல்யூஷனோ அது எல்லாமே கம்மியாகும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியாலஜி தான் கரெக்ட்டுங்களா? Yeah, ஸோ but அப்பதான் வந்து டியர் 2 சிட்டீஸ்லலாம் வந்து நெறைய ஓப்பனிங்ஸ் வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற ஐடியாலஜி இருந்தது. அப்படி பார்த்தாலும் நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸோட கம்பேர் பண்ணா இப்போ தட்ஸ் ஃபைன். நம்ம சின்ன சிட்டி டெவலப் பண்ணோம், தட்ஸ் ஃபைன். அது ஆகல. நிறைய பேர் மூவிங் டு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ரைட்? ஸோ தட் இஸ் ஓகே. சென்னை மாதிரி சிட்டி. பட் அதே நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ் கம்பேர் பண்ணா ஹவ் இஸ் தட்? ஸோ உங்களுக்காக இன்னொரு சார்ட் இருக்கு. இப்போ என்னோட இமேஜ் மாறி இருக்கணும் உங்களுக்கு. ரீடபிளா இருக்குங்களா இது? ஆமா, சொல்லுங்க. இட்ஸ் குட். ஓகே. ஸோ ஆவரேஜா ஐடி இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில ரைட்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஎன்ஆர் மோர் தென் 50,000 ஆவரேஜா வந்து ஒரு பர் மந்த் இன்கமா இருக்கு. Yeah. அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஆல்மோஸ்ட் 40% வில் பி தி லிவிங் எக்ஸ்பென்ஸ் சென்னையில இருக்கும் பட்சத்தில், ரைட்? நான் வந்து நீட் மட்டும் தான் பேசுறேன். நீடா வாண்டா இதுல நீட். நீட் ஸோ நீட் யா. இந்த சார்ட்ல பேசுறது ஒன்லி நீட். ஸோ நான் எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னா என்னோட நீட் இஸ் மை லிவிங் எக்ஸ்பென்ஸ். இது இல்லாம நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ற எக்ஸ்பென்ஸோ இல்ல நான் வந்து என்னோட லக்ஸரிக்காக பண்ற எக்ஸ்பென்ஸோ இதுல இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம வியூவர் இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்குற ஏதோ ஒரு வியூவர் வந்து இது பார்த்துட்டு இதனே இவ்வளவு காமெடியா ஒரு சார்ட் வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்ததுன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். வர இன்கம்ல ரொம்ப மேண்டேட்ரியா ஒரு பர்சனுக்கோ இல்லை அந்த ஃபேமிலிக்கோ என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பென்ஸ்க்கான தேவையை மட்டும் தான் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஓவராலா இருக்கிற அதர் எக்ஸ்பென்சஸ், இல்ல சொசைட்டிக்காக பண்ற எக்ஸ்பென்ஸ், இல்ல அவங்களோட விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பண்ற எக்ஸ்பென்ஸ் தான் வந்து இதை நம்ம இன்க்ளூட் பண்ணல. அது வந்து அவங்க இண்டிவிஜுவல் சாய்ஸ். வாண்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க. யா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்போ இன்கம் லெவல்ல பார்த்தாவே உங்களுக்கு சென்னை வந்தாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் இன்கம் ஹையஸ்டா சென்னையில தான் இருக்கு. கம்பேர் டு த ப்ரீவியஸ் சார்ட் உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டியர் 2 சிட்டியில் வந்து கம்மியாக இருந்தாலும் இன்கம்மே அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். நான் பேசுகிறப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறையா இருக்கும். அட் த சேம் டைம் இதே ஒர்க்கை நான் வந்து வேற ஒரு ஊர்லேருந்து டியர் 2 சிட்டியில் பண்ணுறப்போ நான் அஷ்யூம் பண்ணிக்கிறது என்னோட ஆப்ரேட்டிங் காஸ்டே கம்மி தான். அப்போ நான் வந்து அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வந்து அதை பேஸ் பண்ணியோ அப்புறம் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை வந்து ஒரு மாதிரி காம்பன்சேட் பண்ணி அவங்க கொடுக்குற ஆவரேஜ் இன்கம் பார்க்குறப்போ டியர் 2 சிட்டியில் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறதோட கம்மி தான். பட் அதுக்கேற்ற மாதிரி லிவிங் எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு கம்மியாகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஸ் அ பப்ளிக்காக நான் ஜென்ரல் பர்சனாக பார்க்குறப்போ நான் இதுக்காக ட்ராவல் பண்ணி வேலைக்காக நான் ட்ராவல் பண்ணி நான் சென்னைக்கு வர வேண்டாம். செகண்டு நான் வந்து சென்னையில் ஒரு வாடகை கொடுத்துட்டு ஊரில் வந்து சொந்த வீட்டில் இருந்துட்டு இருந்துக்குன்னா இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து வாடகை எக்ஸ்பென்ஸ் கிடையாது. நான் தனியாக குக் பண்ண வேணாம், என் ஃபேமிலியில் சேர்ந்து தான் குக் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஆமாம், கம்பேரேட்டிவ்லி அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவே இருக்காதுன்னு சொல்லலை, பட் அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் டெஃபினட்டாக டியர் 2 சிட்டிஸ்லாம் போகிறப்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ எனிவேஸ், ஸோ இப்போது அந்த நீங்கள் ஷோ பண்ண சார்ட்டில் பார்த்தோன்னா அதோட இன்கம் it is coming around $60,000, right? $60,000 INR. Yeah. INR rupee, yeah, not dollars. Anyways, so 60,000 rupees per month வந்ததுன்னா இயர்லி வந்து பார்த்தானா 7 லட்சம் ரூபா, ரைட்? லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே பார்த்தோன்னா, பட் ஆக்சுவலி உங்ககிட்ட இந்த டேட்டா இருக்கா? பட் நம்ம சொல்கிறோம் ஓகே, இங்கே நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி சென்னையில் வந்து $20,000 வாட் எவர், ரைட்? லிவிங் எக்ஸ்பென்சஸ்
பட் நம்ம ஆவரேஜ் சிட்டியோட ரெண்ட்டு 2 பிஹெச்கே வச்சுங்களேன். யூசுவலி இப்போ எல்லாமே தே ஆர் டேக்கிங் 2 பிஹெச்கே. சிங்கிள் பிஹெச்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அன்லெஸ் தே ஆர் பேச்சுலர்ஸ் ரைட். பட் ஃபேமிலினா 2 பிஹெச்கே வேணும். அதோட ரெண்ட் எவ்வளோ இருக்கு? அதுக்கப்புறம் பேசிக் ரெண்ட் எடுத்து விட்டோன்னா, அடுத்து பேசிக் எக்ஸ்பென்சஸ் நீங்க சொன்ன மாரி லிவிங் எக்ஸ்பென்சஸ் ரைட். பேசிக் ரொம்ப லிவிங் எக்ஸ்பென்ஸ்ல ஆப்வியஸ்லி நம்ம ரெண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் குரோசரிஸு, அதுக்கப்புறம் ஜெனரல் லிவிங் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு சிட்டில? ஸோ இப்போ வந்து சிட்டி வந்து சாரி ஜாப்ஸ் சென்னையில பார்த்தோன்னா, இன்கம் வந்து $60,000 இருக்குன்னா சாரி ₹60,000 இருக்குன்னா, எக்ஸ்பென்சஸ் அப்படியே இருக்கணும். ஸோ சேலரீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பென்சஸ் ரைட். ஸோ அது எப்படி? அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொஞ்சம். நீங்க கொஷின் கேட்குறப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க இந்த சார்ட் தான் நீங்க இதை நோக்கி தான் நம்ம பேச போறோம். அதனால சார்ட் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ல வந்திருக்கும். ஸோ தமிழ்நாடு ஜாப்ஸும் லைவ்லிஹுட் ரியாலிட்டி செக் பண்ணுறோன்னா ஆவரேஜ் மந்த்லி சேலரி பேசிக் லெவலில் பார்க்குறப்போ க்ளோஸ் டு 20,000 வரும். பட் மந்த்லி லிவிங் காஸ்ட் பார்க்குறப்போ அதுவும் பேசிக்காக தான் பார்க்குறோம். அது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 30,000 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் சிட்டி லிமிட்டில் 2 பிஹெச்கே மாதிரி ஒரு வீடு பார்க்கணுன்னா அவங்க மினிமம் ஒரு 20 to 25 மினிமம் 20 to 25,000 ரேஞ்சில் இருக்கும். ஸோ நான் இப்போ பேசுகிறப்போ வி டேக் தி ஹையஸ்ட். ஸோ இந்த 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 ரேஞ்சில் தான் வந்து லைக் ஆவரேஜ்னு பார்க்குறப்போ ஆவரேஜ் மந்த்லி சேலரி வெர்சஸ் 2 பிஹெச்கே ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் இன்கம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ அங்கே ஆவரேஜ் இன்கம் நீங்கள் முன்னாடி இன்னொரு சார்ட் ஷேர் பண்ணீங்கல்ல, அதில் பார்த்தானா 60,000 காட்டுதுல்ல. ஓகே. ஸோ அதில் இருக்கிறது வந்து ஓவராலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆவரேஜ் பே. ஸோ $60,000 நீங்கள் அங்கே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வீடோட ரெண்ட் 2 பிஹெச்கே பார்த்தா $25,000 நீங்கள் ஷோ பண்ணுற சார்ட்டில் ரைட். அதுக்கப்புறம் பேசிக் லிவிங் காஸ்ட் ரைட். பேசிக் லிவிங் காஸ்ட் வந்து $30,000 சொல்கிறீங்க. ஸோ பார்த்தோன்னா $55,000 அங்கேயே போயிடுச்சு. ஸோ வித்தவுட் சேவிங்ஸ் இது நம்ம பேசிக் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அது 100% ஐடி 100% கிடையாது. பட் மோஸ்ட் ஐடி பீப்புள் தான் ரைட். பிகாஸ் தே ஆர் மேக்கிங் தட் மணி. ஸோ இப்போ இந்த நீங்க ஷோ பண்ற சார்ட் வச்சு பார்த்தோன்னா அவர் ஏர்ன் பண்றது பத்தலன்றீங்க. சேவ் பண்றதுக்கு எது வரல. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் அண்டர் எக்ஸ்பென்சஸ். நீங்க அதான் சொல்ல வரீங்க ரைட். ஸோ நீங்க முன்னாடி சொன்னது என்னன்னா வேஜஸ் ஆர் நாட் கெப்ட் அப் வித் ஹவுசிங் டிரான்ஸ்போர்ட். ஸோ நீங்கள் ஷோ பண்ணுற டேட்டா கரெக்ட் தான் அப்போ ரைட். நீங்கள் சொன்ன கிளைம் கரெக்ட் தான். பட் இதுக்கு மீனிங் என்னன்னா நம்ம சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் ஆர் சிஸ்டம் வாட் எவர் ரைட் வி கேன் கால் அது வந்து people are having their successful life or living their life successfully right. ஸோ சிஸ்டம் வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லை சிஸ்டம் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கு. நம்ம ஹேண்டிலிங்கு நம்ம எக்கானமி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கிளைம் பண்ணுறது. பட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா எவ்ரிதிங் இஸ் ப்ரோக் ரைட். அது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல பார்த்தோன்னா அது ஒரு ஃபெயில்யூர் தான். இப்போ நம்ம பேசின ஃபேக்ட்ஸ் ஆர் டேட்டா வச்சு பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி இப்போ ஒரு சொசைட்டியில் இருக்கிறவங்க இந்த எப்படி சொல்லலாம், சொசைட்டியில் இருக்கிறவங்க இந்த ஒரு பிரச்சனையை ஆர் இந்த பிரச்சனை இன்னொரு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், இக்கட்டான சூழ்நிலை. ஓகே. ஸோ ஒரு குடும்பஸ்தனும் ஆர் ஒரு ஏர்னிங் பர்சனும் அவங்க ஃபேமிலிக்காகவோ இல்லை அவங்களுக்காகவோ அவங்க ஏர்ன் பண்ணுறப்போ இப்போ நம்ம பார்த்த டேட்டாவோ அந்த ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப நாள் அதுலேயே வந்து அவங்க அதே கன்சர்னையோ இஷ்யூ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்டில்
அது ஒரு சொசைட்டியோட கன்சர்னா பார்க்காம, அது அவங்க மேலேயே அவங்க பழி போட்டு, என்னால எதுவும் பண்ண முடியல. அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகும்னா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரஷன கொண்டு வரும். டிப்ரஷன் ஒரு பாயிண்ட்ல ஆர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளோட் ஆயி கோவமா மாறும். அந்த ஸோ கோவம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மினிட்டு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ப்ராப்ளம் வந்து யூத்ல கிடையாது. நம்ம நம்ம யங்ஸ்டர்ஸ்ல கிடையாது. ப்ராப்ளம் வந்து என்டையர் சிஸ்டம்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த சிஸ்டம் கவர்ன்மென்ட்டோட லைக் ப்ராப்ளம் டிசைன்ல தான் டிசைன் ஃபேஸ்ல இருந்து ப்ராப்ளம் இருக்குன்றீங்க. அப்படிதானா நீங்க சொல்றது? இ எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு எக்கானமி நம்ப இல்ல லைக் ஒரு எக்கானமி கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் நீட்ஸ் வொர்க்கர்ஸ். ஸோ ஒரு வொர்க் ஃபோர்ஸ் வந்து வேணும். இல்ல வொர்க்கர்ஸ் வேணுன்ற மாரி எக்கானமி கிரியேட் பண்ணியிருக்காங்களே தவிர, அது வந்து சர்வைவர்ஸ்க்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா, அ டேட்டா வச்சு பார்க்குறப்போ இல்லன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்குன்னா நீங்க ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டைரக்ட் இப்போ நீங்க இவ்வளோ சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல. ஸோ நீங்க டைரக்ட்டா யங் பீப்பிள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா, என்ன சொல்லுவீங்க? இப்போ ஜஸ்ட் திங்க் தட் நம்ம கேமரா முன்னாடி பேசல. இப்போ உங்க உங்க நம்ம முன்னாடி யங் பீப்பிள் யாராவது இருக்காங்க, தமிழ்நாடு யூத் இருக்காங்கன்னா, கேமரா இல்லன்னு நெனச்சுக்கங்க. யூ ஆர் டாக்கிங் டைரக்ட்லி டூ த யங் பீப்பிள். நம்ம தமிழ்நாடு யூத்தோட டைரக்ட்டா பேசுறீங்கன்னா, என்ன பேசுவீங்க? அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஓகே. ஸோ இத வந்து டிமோட்டிவேட் பண்றதோ, இல்ல வந்து டிஸ்கரேஜ் பண்றதா எடுத்துக்காம, இது எல்லாருக்குமே கூட பொருந்துமான்னு தெரியாது. பட் மோஸ்ட் கேஸஸ் இத வந்து அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா அது வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ இ இப்போ அ மோஸ்ட் ஆஃப் தி யங் டேலண்ட்ஸ் நம்ம ஐடி வச்சு தான் பேசுறோம். ஐடி தானே பேசுறோம்? யூத்து. இல்ல ஜெனரலா பேசுறோமா? யூத் ஜெனரலா. ஓகே. அப்ப ஐடின்னு பேசுறோம் ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூத் இப்போ வந்து அவங்க ஆம்பிஷன் பத்தி பெருசா பேச மாட்றாங்க. அது அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயத்த தான் ஏற்படுத்துது. அவங்க பேசுறது வந்து என்னவா இருக்கும்னா, எனக்கு பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. ரைட்? ஆர் லெட் மீ ஜஸ்ட் சர்வைவ். என்ட்ட என்ட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு பேசுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் என்ட்ட ஒண்ணு இருக்குல்ல, அத வச்சு நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். ரைட்? இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் சர்வே பண்ணணும்னா, இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆர் ஃபைனலி எனக்கெல்லாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அப்படின்னு லெதார்ஜிக்கா கூட இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் நான் ஜெயிக்கணும். நான் வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற அந்த ஒரு 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 லட்சிய பசியோ, இல்ல அந்த 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 ஒரு ஹங்கர் இல்லாத ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ இது இது வந்து ஒரு எமோஷனல் ரிட்ரீட் தான். ஸோ ஆனா, நி அ அப் அதோட மீனிங் எப்படி சொல்லலாம்? லைக் முன்னாடி வந்து நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், லைக் யாராவது சின்ன வயசுலேருந்து கேட்டாலாம், ஓகே உன்னோட கனவு என்ன அதுன்னு கேட்டா, என்ஜினியர் ஆகணும், இல்ல டாக்டர். ஒரு சில பேர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில லாயர். ஸோ நவ் அந்த மாரி எதுவுமே ஒரு எய்மு இல்ல ஒரு ட்ரீம் மாரி எதுவும் இல்லன்னு சொல்றீங்க. அவர் ஜஸ்ட் வந்துட்டாங்க. முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது, ஆ எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் என்னன்னா, கவர்ன்மென்ட் ஜாப் வரணும். எதுக்கு கவர்ன்மென்ட் ஜாப்னா, நல்லா செட்டில் ஆயிடணும். ரைட்? கவர்ன்மென்ட் ஜாப் வந்தா நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. அது செட்டில்னா செட்டில் தான். யூசுவலி லைக் ஐம் நாட் அகைன்ஸ்ட் எனிபடி. பட் செட்டில்னா அவ்வளோதான். தே ஆர் கன்சிஸ்டன்ட் இன்கம் வரும். தே லைக் செட்டில்னா செட்டு தான். ரைட்? ஸோ இந்த மாரி இப்போ நீங்க சொன்னது வந்து யூத் வந்து தே ஆர் நாட் ட்ரீமிங். அவர் வந்து ஒரு 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 பொசிஷனுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. லைக் செட்டில். ஜஸ்ட் இன் தாட்ஸ். மேபி ஐல் கிவ் தட் ஆஸ் எ கொஸ்டின் ஆர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா, லெட் தெம் டேக் தட் அசஸ்மென்ட். அவங்க வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன ட்ரஸ்ட் பண்றது குறைஞ்சிருச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து மோஸ்ட்லி அவங்க பிரேஸ் மோட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். பெருசா இன்னோவேட் எதுவும் பண்ணல. இல்ல அவங்க எதுவும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த நான் ரிஸ்க் எடுப்பேன். நான் ரிஸ்க் எடுக்கணும். அப்படின்னு ஏதாவது அப்படி அப்படி எதுவும் பண்றது இல்ல. அப்புறம் அவங்களுக்கு வந்து பெருசா எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலயும் கூட ட்ரஸ்ட்ன்றது பில்ட் ஆகல. அடுத்த 5 இயர்ஸ்ல என்ன ஆகும்? இல்ல என்ன ஆகலாம்? இல்லன்னா என்ன ஆகும்னு நீங்க மேபி நினைக்கிறீங்க? மேபி ஒரு டாப் 3 அவுட்கம் மாரி நம்ம யோசிச்சோம்னா, 1 மாஸ் மைக்ரேஷன். ஸோ
நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஆர் வேற ஏதாவது சர்வை பண்ணணும், இல்ல நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்னா, ஒரு மாஸ் மைக்ரேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து சைலன்ட்டா வித்ட்ரா பண்றவங்க இருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. இது ஏன் நம்ம வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். கஷ்டப்படாம ஏதாவது நடக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சைலன்ட்டா வித்ட்ரா பண்றவங்க இருக்கலாம். ஈவென்ச்சுவலி தேர்ட் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சோம்னா, ஓவராலா பொலிட்டிக்கலா ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எதுவுமே நல்லது கிடையாது தான். இப்போ இந்த 3மே எங்கேயுமே ஹானஸ்ட்லி டிஸ்கஸ் பண்றது கிடையாது, ரைட்? பொலிட்டிக்கல் வாலட்டிலிட்டி நோபடி இஸ் திங்கிங் அபவுட் இட். அது எப்பவுமே இருக்கிறது தான், ரைட்? அதுக்கப்புறம் மாஸ் மைக்ரேஷன் அண்ட் சைலண்ட் வித்ட்ரால் வந்து மாஸ் மைக்ரேஷன் விட்டுருங்க, ஓகே, தட்ஸ் ஃபைன். அட்லீஸ்ட் அவர் தமிழ்நாட்டில் இல்லை, வேற எங்கேயாவது போய் லைக் தட்ஸ் ஃபைன். பட் சைலண்ட் வித்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப தட் மீன்ஸ் பீப்புள் ஆர் அக்செப்டிங் தட் தேர் ஃபெயிலிங், ரைட்? ஸோ இந்த 3மே எங்கேயுமே ஹானஸ்ட்லி டிஸ்கஸ் பண்றது கிடையாது, ரைட்? நோபடி இஸ் டிஸ்கஸிங். ஆப்வியஸ்லி ரைட். அதை நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க இஃப் இஃப் தேர் அட்மிட்டிங் திஸ், இது ஆமா இப்படிதான் நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தான் அர்த்தம். அண்ட் எந்த சிஸ்டமுமே அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாது. ஓகே, பிகாஸ் நான் தப்பு, ஆமா இதெல்லாம் கரெக்ட் தான், இது இது கரெக்ட் தான், இந்த சென்ஸ் இதெல்லாம் இப்படிதான் நடக்குது அப்படின்னு நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட தோல்வியை வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிற மாதிரி. அதை வந்து எந்த ஒரு சிஸ்டமும் பண்ணாது. அப்படியே அது ஒரு சிஸ்டம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது இட்ஸ் ஓவரால் இட்ஸ் சிஸ்டம், ரைட்? அந்த சிஸ்டம் அதை லைக்கும் பண்ணாது, அப்ரிஷியேட்டும் பண்ணாது. ஸோ அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, சம்திங் ஷுட் ஹேப்பன். அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கலாம், பாலிசி சேஞ்சாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு குவாலிட்டியான ஜாப்ஸ், குவான்டிடேட்டிவாக இல்லாமல் குவாலிட்டியான ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். இதில் இது இல்லாமல் நிறைய நிறைய பொலிட்டிக்கல் வொலாட்டிலிட்டி, இது இல்லாமல் பொலிட்டிக்கல் வொலாட்டிலிட்டின்னு ஒரு ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ அந்த அந்த பொலிட்டிக்கல் வொலாட்டிலிட்டி வரக்கூடாது அப்படின்னா, அந்தந்த செக்டார்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு தீர்க்கமான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம யூத்தோட லாங் டேர்ம் ஜாப்லயோ இல்லை லாங் டேர்மோட சர்வைவலுக்கு எது எது பெனிஃபிட்டா இருக்கும்ன்றது ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். ஓகே, அப்புறம் நான் வந்து இப்போ டைரக்டா வியூவர் கிட்ட தான் பேச போறேன். இப்போ நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க நீங்க. பட் இப்போ வியூவர்ஸ்க்கு என்னன்னா, இப்போ நீங்க இந்த 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 எபிசோட் நீங்க பார்க்குறீங்கன்னா, பார்க்கும்போது நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா இல்லையான்னு. இன்கேஸ் நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா, தென் தட் இஸ் குட். அது நல்லதான்னு நான் சொல்றேன். எதுக்குன்னா, தட் இஸ் கோயிங் டு பிரிங் சம், நீங்க ரிகக்னைஸ் பண்ணி, உங்களோட நீங்க ரிகக்னைஸ் பண்ணி, இல்லைன்னா ஒரு ரியலைசேஷனுக்கு வர மாதிரி, இட் வில் ஹெல்ப் யூ டு கம் ரியலைஸ் சம்திங், ரைட்? அப்புறம் உங்களுக்கு நான் இன்னொரு டாஸ்க் என்ன கொடுக்குறேன்னா, யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப் இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, அப்போ லைக் ஜென்ரலி பேசிக் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்குன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை டிவி பார்க்குறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் கொஷின் கேளுங்க. என்னன்னா, நான் வந்து என்னோட ஃபியூச்சர் ப்ராப்பராக பில்ட் பண்ணுறேன்னா, இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கணும், இப்படி ஆகணும், என்னோட ஃபேமிலி இப்படி இருக்கணும், என்னோட ஃபியூச்சர் இப்படி இருக்கணும், இவ்வளோ பிரைட்டாக இருக்கணும், இது சாதிக்கணும், அது சாதிக்கணும், அந்த மாதிரி நான் ஏதாவது இதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கா பிளான்? ஃபஸ்ட்டு இருக்குன்னா, அது அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன்னா, இல்லைன்னா ஆர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயே இருக்கிற எக்ஸாஸ்டன் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வைவல் ஜாப்னு பரத் சொல்லிட்டார் முன்னாடி. ஸோ இந்த சர்வைவல் ஸ்டேஜில் ஓகே, நான் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணோம், ரெண்ட் பே பண்ணோம், அதுக்கப்புறம் என்னோட நீட்ஸ், நெசசிட்டிஸ் அண்ட் நீட்ஸ் வாட் எவர், ரைட்? அது வந்து நான் மேனேஜ் பண்ணோம், அது ரீச் ஆகணும், இல்லை நான் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும், அதெல்லாம் பிளாபர், ரைட்? இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் சர்வைவல் கண்டிஷனை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ரைட்? இது வந்து இது உங்களுக்காக. இன்கேஸ் நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்குன்னா, ஜெனரலி வந்து பார்த்தோன்னா யாருன்னு ப்ளேம் பண்ணணும், இந்த கொஸ்டின் வரும், ரைட்? இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுக்காக இப்போ
யூத் இந்த மாதிரி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம யாருன்னு ப்ளேம் பண்ணணும்? அந்த கொஸ்டின் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூசுவலி ஜென்ரலி பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து யூத்னா அவங்களோட ஃபேமிலி, குழந்தைங்க அவங்க ப்ளேம் பண்ணுவாங்க. நீ இது பண்ணல, நீ அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, ரைட்? அதுக்கப்புறம் யூத் வந்து கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் தான் இது பண்ணுவாங்க, ரைட்? கவர்மெண்ட் பாலிசி இது நல்லா இல்லை, அந்த பாலிசி நல்லா இல்லை, இல்லை நான் இந்த யூத்துக்காக நமக்காக இது பண்ணலாம் அது பண்ணலான்னு யூத் ஜென்ரலி இது எல்லாமே ப்ளேம் ஷிஃப்ட் த எண்ட் ஆஃப் த டே. இட்ஸ் ஆல் புல்ஷிட் பை த வே. நீங்கள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம இன்னொருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணுறது தட்ஸ் ப்ராப்பர் திங், ரைட்? தட்ஸ் ஜென்ரல் திங் தட் வில் ஹேப்பன். பட் கவர்மெண்ட் வந்து பார்த்தா எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டோட ஃபோர்ஸஸ், ஓவரால் மார்க்கெட் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. சி என்னோட சுச்சுவேஷன் சொல்கிறேன். நான் வந்து நான் என்னோட ஸ்கூல் இது உங்களுக்குமே தெரியாது, ரைட்? பட் நான் எஜுகேஷன் இருக்கும்போது நான் எஜுகேஷன் ரொம்ப வீக்னா லைக் ஒரு டைம் நான் 10th படிக்கும்போது என்னோட டீச்சர்ஸ், ரைட்? நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம், பட் சம் டீச்சர்ஸ் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் டீச்சர் வந்து என்ன சொன்னா, பப்ளிக் எக்ஸாம் வருது, திஸ் இஸ் 10th எக்ஸாம்ஸ், இது பப்ளிக் சிபிஎஸ்சி நான் படித்தது, ரைட்? ஸோ ஒரே பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் 10th அண்ட் 12th இருக்கும் பேசிக்கலி, பட் நான் 10th சிபிஎஸ்சியில் படித்தேன், ரைட்? அப்போ வந்து நீ எங்கேயுமே போக மாட்டேன், ரைட்? நீ வந்து ஹிந்தி ஃபெயில் ஆயிடுவேன். மாடு மாடு மேய்க்கதான் லைக் எக்ஸாக்ட்லி. அந்த டைலாக்ஸ் இல்ல இல்லையா? இல்ல அது சொல்லல பட் தேர் ஆர் சம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? லைக் பொண்ணுங்க இருக்காங்க கிளாஸ், ஆப்வியஸ்லி 10th கிளாஸ்னா அவங்க எல்லாம் நிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க, ரைட்? சி அவர் வந்து தே வில் பிகம் என்ஜினியர்ஸ், தே வில் பிகம் டாக்டர்ஸ். நீ வந்து அவர் பண்ற ஜாப், அவர் பண்ற வேலை என்னன்னா கிச்சன்ல இது பண்றது, என்னது யூட்டென்சில் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, இது நீ பண்ணுவேன். பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹிந்தி, யூ டோன்ட் நோ மேத்ல நீ பூர் மேத், சயின்ஸ்ல இல்ல, உனக்கு எது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத. ஸோ இந்த மாதிரி பேசும்போது நான் வந்து யூஸ்வலி ஜென்ரலி கிட்ஸ் இல்லை யூத் என்ன சொல்லுவாங்க நினைப்பாங்க, ஓகே அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு, ஓகே டன். பட் என்ன சுச்சுவேஷன்ல அப்படி ஆகலை. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேச முடியும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தட் டஸ் நாட் மீன் நான் வந்து ஏதோ ஸ்டேட் ரேங்க் வந்துச்சுன்னு நான் சொல்லலை, ரைட்? எனக்கு வந்து பார்த்தானே ஹிந்தியில் நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னாங்க. ஹிந்தியில் 79% வந்துச்சு மார்க், சிபிஎஸ்சி, ரைட்? சென்ட்ரல் சிலபஸ். அதுக்கப்புறம் நீங்கள் மேத்தில் நான் ஃபெயில் ஆகிடுவேன் அதுன்னு சொன்னாங்க. மேத்தில் வந்து அரௌண்ட் 80 சம்திங் வந்துருச்சு. சயின்சஸில் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னீங்க, 70+. ஓவராலாக வந்து 10th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நமக்கு அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் ஆகிட்டேன், ரைட்? அதுக்கப்புறம் என்ஜினியரிங் வந்தோம். என்ஜினியரிங் வந்ததுக்கப்புறம் சேம் சிச்சுவேஷன், சேம் புல்ஷிட் வில் ரிப்பீட் எவ்ரிவேர். நீ இப்படி ஆகிடுவேன், அப்படி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் கிளாஸ் டாப்பர்ஸ், காலேஜ் டாப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, தே வில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் லாட்ஸ் ஆஃப் புல்ஷிட் வில் கம், ரைட்? இந்த மாதிரி வந்துருச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இங்கே இருக்கேன், ரைட்? நான் இப்போ ஒன் ஆஃப் த ஐ வுட் சே சக்ஸஸ்ஃபுல், ரைட்? லைக் நான் இருக்கிற ஃபீல்டில் வந்து ஆட்டோமோட்டிவ் sector, first thing is it's very small, so everybody knows everybody. So I have my own recognition in this field. இந்த ஃபீல்டில் எனக்கோட என்னோட ரெகக்னிஷன் இருக்கு. தனியாக என்னோட கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐ எம் டூயிங் மை ஓன் பிஸ்னஸ், வாட் எவர், ரைட்? பாட்காஸ்ட் பிஸ்னஸ் இல்லை, ரைட்? லைக் அதர் தேன் திஸ் ஐ ஹாவ் மை ஓன் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் அட்வைசிங் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஓன் வெப்சைட்ஸ் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேர் ஆர் ஃபியூச்சரில் மெனி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? நீங்கள் உட்காந்து நீங்கள் மிரர் முன்னாடி, நான் அந்த மாதிரி கேட்கலாம் பை த வே, பட் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் கேட்கணும், அடுத்த ஃபியூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி இருக்கணும், இந்த மாதிரி, ரைட்? ஸோ அதெல்லாம் என்னோட பிளாபரிங் விட்டோம்னா, ஸோ முன்னாடி போனோம்னா லெட்ஸ் கோ ஃபார்வர்ட், ரைட்? இப்போ முன்னாடி போயிட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் பேரண்ட்ஸ் வந்து யூத் இந்த ப்ராப்ளம் யாருன்னு ப்ளேம் பண்ணோம்னா பேரண்ட்ஸ் வந்து யூத் ப்ளேம் பண்ணுவாங்க, யூத் வந்து கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி வில் ப்ளேம் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அண்ட் வாட் எவர். பட் ஆக்சுவலி ஹூ ஓன்ஸ் திஸ் ப்ராப்ளம்? யார் இந்த ப்ராப்ளம்காக ரியலான ரீசன்? எல்லாருமே தான், ரைட்? பட் பிரைமரியா சொல்லணும்னா லீடர்ஷிப் தான். சிரிச்சுட்டா சொல்லிட்டீங்க, சிரிச்சுட்டா சொல்லிட்டீங்க எல்லாருமே. It's honest, right? I'm just giving a honest reply. எல்லாருமே ப்ளேம் பண்ணிக்கிறது வந்து ஆப்வியஸ், ரைட்? லைக் யூ செட், இப்போ பேரண்ட்ஸ் டிசைன் பண்றாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் வந்து இப்போ இருக்கிற யூத் இப்படி இருக்கிறாங்க, அதனால தான் வந்து அப்படின்னு அவங்க ஈஸியாக பேரண்ட்ஸ்
ப்ளேம் கேம் பண்ணலாம். யூத் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி யூத் நான் என்ன பண்ணணும்? நான் படிக்கணும். நான் படிச்சு முடிச்சுட்டேன். அப்போ எனக்கான வேலைய கிரியேட் பண்ணி குடுக்க வேண்டியது யார் பண்ணி குடுக்கணும்னு பார்த்தோம்னா, அது வந்து கண்டிப்பா கவர்ன்மெண்ட் தான். அண்ட் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அது. ப்ளேம் பண்ணணும்னு நெனச்சாங்க அப்டின்னா, இப்ப மார்க்கெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து கவர்ன்மெண்ட் அத எவ்வளோ பண்ண முடியும், அத அத பண்ண பண்ண முடியும். இப்ப மார்க்கெட் ஃபோர்ஸ் சரியில்லன்னா, ஆஸ் அ கவர்ன்மெண்ட் என்னால என்ன பண்ண முடியும்னு மார்க்கெட் ஃபோர்ஸ் மேல அவங்க ப்ளேம் பண்ண போறாங்க. ரைட்? ஸோ அப்படி அப்படி இருக்கும்பொழுது, ம். இப்போ இன்னொரு விஷயம் யோசிப்போமே. நான் இன்ஜினியரிங் தான் பண்ணணும். இல்ல நான் இந்த ஒரு விஷயம் தான் நான் படிக்கணும் அப்படின்றத, இப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் யூத்ன்னு பார்க்குறப்போ, இப்போ 10த் +2 முடிச்சாச்சு. இதுதான் என்னோட கரியர் பாத்துக்கான கோர்ஸ் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்றது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க யூத்ன்னு நெனைக்கிறீங்க? இல்ல பேரண்ட்ஸ் தான் அதிகமா பண்றாங்களா? பேரண்ட்ஸ் தான் அதிகமா பண்ணுவாங்க. யூசுவலி. ரைட்? யா. ரைட். ஸோ யா. ஜஸ்ட் லைக் ஹானஸ்ட் ரைட்? லைக் பீயிங் வெரி ஹானஸ்ட். ஸோ ஆனா இப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த 3 வருஷம் அந்த 4 வருஷம் அந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க ப்ளேம் பண்றது என்னமோ யூத் தான். பட் யூத் என்ன பண்ணுவாங்க? அ எனக்கு என்ன குடுத்தாங்களோ அத நான் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணுன்றதுக்கான இது வந்து நான் வெயிட் பண்ணி என்ன அவைலபிளா இருக்கோ அததான் என்னால யூஸ் பண்ண முடியும். ஆர் சூஸ் பண்ண முடியும். அத யார் எனக்கு கிரியேட் பண்ணி குடுக்குறாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ரைட்? தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிரியேட்டட் பை கவர்ன்மென்ட் ஆர் ஒர்க்கிங் செக்டார் ஆர் மார்க்கெட் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் செக்டார்ல தான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அப்போ கவர்ன்மெண்ட் கிட்ட நீங்க போய் கேட்கிறப்போ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் இப்போ மார்க்கெட் ஃபோர்ஸ்ல அவைலபிலிட்டியா இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் வேற வேற ஒருத்தர கை காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, இந்த இடத்துல முக்கியமான பங்கு இருக்கு யாருக்கு இருக்குன்னா லீடர்ஷிப் தான். அதனால அத நான் ஓப்பனா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஐ நோ அது நேச்சுரலா வந்துருச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து இன்சென்டிவ் செட் பண்றாங்க. அண்ட் அந்த இன்சென்டிவ் தான் வந்து ஒவ்வொருத்தரோட பிஹேவியர வந்து ஷேப் பண்ணுது. ஓகே. நம்ம இப்போ ரொம்ப சாதாரணமா ரொம்ப டிஸ்கஸ் சிம்பிளா பண்ணோம். யோசிப்போம். சிம்பிளா அ யோசிப்போம். ரைட்? நம்ம இப்போ சிம்பிளா யோசிப்போம். டிகிரீஸ் வந்து ஒரு ஒரு காலத்துல மாரி டிகிரீஸ் கிடையாது. இந்த காலத்துல வந்து டிகிரீஸ் ஆர் நத்திங். டிகிரீஸ் வந்து நம்ம முன்னாடி இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணோம். இதுல ஹிந்திலயா இல்ல இங்கிலீஷ்ல பண்ணோம் போலது. ரைட்? லைக் அதுல என்ன சொன்னோம்னா, டிகிரீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ரிசீட் மாரி. நீங்க தான் சொன்னீங்க போலது. இல்ல அஜய் சொன்னார். எனிவேஸ். டிகிரீஸ் வந்து ஒரு ரிசீட் மாரி. ரைட்? அது வந்து ஒரு டிக்னிட்டி கேரண்டி பண்ண மாட்டாங்க. தேர் இஸ் நோ கேரண்டி டிக்னிட்டி வித் டிகிரீஸ். எல்லாருமே இன்ஜினியர் தான், எல்லாருமே டாக்டர் தான், எல்லாருமே இது பண்றாங்க. ரைட்? எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ஒர்க்கிங் இன் டிம் ஹார்டன்ஸ் அண்ட் வாட் ஐ திங்க் சரவண் சொன்னார் ஹிந்தி பாட்காஸ்ட். ரைட்? எனிவேஸ். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் வந்து முன்னாடி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண யூ ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் பி சக்ஸஸ் அந்த மாதிரி. ரைட்? த மோர் யூ ஒர்க் த மோர் சக்ஸஸ்ஃபுல் யூ பிகம். ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். பட் இந்த காலத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் டசன்ட் கேரண்டி எனி ப்ரோக்ரஸ். அந்த சேம் வே லாயல்ட்டி டசன்ட் கேரண்டி செக்யூரிட்டி. அந்த லாயல்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஐடி ஜாப்ஸே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ரைட்? ஹார்ட் ஒர்க் சம் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஜாப் இன்க்ரீஸ் லைக் சக்ஸஸ்ஃபுல் இன் த சென்ஸ் அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் தட்ஸ் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ். ரைட்? இப்போ கம்பெனியில் ஒரு 30 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு வந்து 30% 40% இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா தட்ஸ் we can consider that success. ரைட்? அது சக்ஸஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் லாயல்ட்டி வந்து கேரண்டி செக்யூரிட்டி வந்து இன்கேஸ் ஐடி வச்சோம்னா ஒருத்தர் ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ஒரு நாள் லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஐடி கம்பெனிஸ் ஐடி ஜாப்ஸ் there's no கேரண்டி. அங்கே ஒரு செக்யூரிட்டி கிடையாது. ஜாப் போகணும்னா போவோம், அவ்வளோதான். ரைட்? முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லை. ரைட்? முன்னாடி வந்து டிகிரிஸ் ரொம்ப வேல்யூ இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதுக்கப்புறம் லாயல்ட்டின்றது ஒரு வேர்டு இருந்தது முன்னாடி. நாட் ஜஸ்ட் இன் ஜாப் செக்டர், ஜாப்ஸ் இல்லை, லைஃப்லுமே எல்லாத்துமே. ரைட்? லாயல்ட்டி வந்து இது. பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம என்னன்னா அதே சுச்சுவேஷன்ல அப்படிதான் இருக்கு, இன்னும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு தான் நம்ம ப்ரிட்டன் பண்றோம், நடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நடிக்கிறதுனால ஒரு சேஞ்ச் ஒரு மாற போறது ஒண்ணுமே இல்லை.
நான் அந்த சேமே அது நமக்கு இன்சல்ட்டிங், நம்ம செல்ஃப் இன்சல்ட்டிங் மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன், ரைட்? நம்ம நம்ம இந்த சுச்சுவேஷன் இப்போ இந்த இந்த கண்டிஷன் இங்கே விட்டுட்டு அடுத்து செக்ட் இல்லைன்னா அடுத்து இன்னொரு பாட்டுக்குள்ள போனோம், இந்த இஷ்யூலயே இன்னொரு செக்டர் இல்லைன்னா இன்னொரு பார்ட்ல போனோம்னா நம்ம ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம், ரைட்? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பீப்புள் பயந்துறாங்க கேட்கறதுக்கு, ரைட்? அந்த கொஸ்டின் என்னன்னா, யங் பீப்புள், யூத் வந்து ஸ்டேபிள் ஜாப்னா கேரண்டி ஜாப், லைக் கவர்மெண்ட் ஜாப், இந்த மாதிரி ஜாப், ரைட்? எது இந்த ஜாப் ஸ்டேபிளா இருக்குமோ அந்த ஜாபுக்காக ஓடுறது இல்லைன்னா தேடுறது ஸ்டாப் பண்ணுமா, ரைட்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ யங் பீப்புள் வந்து இந்த ஸ்டேபிள் ஜாப்ஸ்க்காக தேடுறது இல்லை அதுக்காக ஓடுறது ஸ்டாப் பண்ணுமா, நிறுத்தணுமா? செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்கணும்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்ன்ற வெறித்தனமா ஆள் ஓடுவாங்க, ரைட்? ஸோ அந்த வெறித்தனமா இருக்கிறது நம்ம நாட்டுக்குள்ள லெட்ஸ் சே தமிழ்நாடுக்குள்ள இனோவேஷன் அடிச்சிட்டு இருக்க, லைக் இட் கில்லிங் இன்னோவேஷன், ரைட்? ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்காக வெறித்தனமா இருக்கிறது வந்து இஸ் இட் கில்லிங் த இன்னோவேஷன் இன் த ஸ்டேட், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இன்னோவேஷன் அடிச்சுக்கிட்டு இருக்க. தேர்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரியாமலே, அவருக்கு தெரியாமலே, அன்இன்டென்ஷனலி வந்து அவரோட கிட்ஸ் இல்லைன்னா அவரோட குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து தே சாபட்டாஜிங்னா அவர் தெரியாமலே அவங்களோட லைஃப் இம்பேக்ட் பண்றாங்களா, ரைட்? அண்ட் இது எல்லாமே இல்லாம இது எல்லாத்துக்கும் இந்த 3 கொஸ்டினுக்கு முன்னாடி இல்லை, இந்த 3 கொஸ்டினோட மேல இன்னொன்னு ஹார்டஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ஹார்டஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஹார்டஸ்ட் கொஸ்டின்னா கஷ்டமான கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். அது என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து நம்ம மாற்ற முடியுமா இப்போ? இல்லைன்னா இது மாத்துறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து நம்ம பிரேக் பண்ணி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஹார்டான கொஸ்டின். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து நம்ம ஆல் த 3 நம்ம கேட்ட கொஸ்டின் எல்லாமே இந்த ஒரு சிஸ்டம்னால தான், ரைட்? ஸோ இந்த சிஸ்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, மாற்ற முடியுமா? இல்லைன்னா நம்ம அது உடைச்சிட்டு திருப்பி நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணணுமா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஹார்டான கொஸ்டின். நீங்க என்ன நினைக்கிறீங்க பரத் இந்த கொஸ்டின் மேல? நீங்க ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா நிறைய கேள்வி கேட்டீங்க. அதுலயும் ரொம்ப கஷ்டமான கேள்வி நேரம் ஒண்ணு சொன்னீங்க. நம்ம இவ்வளோ கேள்விக்கும் பதில் தேடுறத விட பதில் சொல்லணும் இல்லை அது பதில் தேடணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஏரியாவை நம்ம டச் பண்ணவே இல்லை. எதை பத்தி நம்ம பேசாம இவ்வளவு நேரம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்ல, மறந்துட்டோம்னா ஷேம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ யங் பீப்புள் வந்து எனக்கு ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியல, இல்லை நான் வந்து எப்படி சொல்லலாம் இதை, இல்லை ஷேம்டு. ஓகே, இது எப்படி சொல்லலாம்னா, யூத் பீப்புள் வந்து என்னால் ஒரு விஷயத்த எனக்கு ஒரு விஷயத்த வந்து என்னால் பண்ண முடியல, இது பண்ணுறதுக்கு நான் தடுமாறுன்னு சொல்கிறதுக்கே அவங்க வந்து அசிங்கப்படுறாங்களா? இல்லை அசிங்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் எப்படி இருக்க அப்படின்லாம் முன்னாடிலாம் ஒரு காலத்தில் கேட்டோம் அப்படின்னா நேராக பார்ப்போம். நீங்கள் பேசுகிறத வச்சு உங்கள் ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட் அவேன்னு சொல்கிறாங்கல்ல, இஸ் எவ்ரிதிங் ஃபைன் கேட்டா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்ல போறாங்க. அது பேப்பர்லயோ இல்ல டெக்ஸ்ட்லயோ நான் பாக்குறப்போ ஓகேவா இருக்கும். இல்ல நான் நிஜமா கஷ்டப்படுறேன், எனக்கு இதுல வந்து ஹெல்ப் தேவை அப்படின்னு வந்து, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுறத வந்து பண்ணி பேசிட்டா அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அண்ட் அப்படி அப்படி நான் ஷேமா ஃபீல் பண்றேன்னு அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மோஸ்ட்லி அமைதியா தான் இருக்கணும். இல்ல அந்த நான் ஓப்பன் அப் பண்றதுக்கு பதிலா நான் ஓப்பன் அப் ஆயிட்டேன்னா, அது எனக்கு ஒருவேளை அசிங்கமா இருக்குமோன்னு நெனச்சுட்டே வந்து, அவங்க அந்த ஒரு பெரிய மேஜர் க்ரவுட் குவைட்டா தான் இருக்காங்க. அப்போ குவைட் பீப்பிள் இப்போ என்னதான் வந்து நெறைய ஃபோர்ஸ்ன்னு சொல்றது. என 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 வந்து நான் வந்து ஒரு கஷ்டத்த அனுபவிக்கிறேன். அப்போ அந்த கஷ்டத்துக்கான தீர்வு வேணும்னா, அதுக்காக நான் பேசணும். அப்படி நான் பேசல, நான் அமைதியாவே இருக்கேன் அப்படின்னு அமைதியாவே இருக்க வந்து எனக்கு பிரஷர் தான் அதிகமாகும்.
ஸோ, அப்போ அந்த பிரஷர் அதிகமாகறப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான் ஞாபகம் வருது. டிப்ரஷன் வரும், ஆங்கர் வரும், ஆர் ஆங்சைட்டி வரும். ஆனா, நமக்கு தேவையான ரீஃபார்மேஷன் வருமான்னு கேட்டோம்னா, அது வர்றது கஷ்டம் தான். ஏன்னா குவைட் பீப்பிள் இப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லாத பட்சத்தில், அவங்க வந்து இந்த சிச்சுவேஷனுக்கான ஒரு மாற்றம் வேணுன்றத எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு டிமாண்டா எடுத்து வைக்கிறதுக்கான சாத்தியமே இல்ல. இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப பேசினோம், ரொம்ப டேட்டா அனலைஸ் பண்ணோம், ரொம்ப டேட்டா செக் பண்ணோம், ரைட்? அதுக்கப்புறம் நிறைய தாட் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த சேம் வே வீடியோ பார்க்கும்போது நீங்களுமே உங்க மைண்ட்ல சம் கைண்ட் ஆஃப் தாட் வந்திருக்கும். ஓகே, இது உண்மையா? இல்லையா? என்னோட லைஃப்ல இப்படி இருக்கா? இல்லையான்னு. பட் நான் என்ன கன்ஃபார்ம் பண்ண வரேன்னா, உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து உங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சேம் வே உங்கள எத இன்ஸ்பயர் பண்ணி நீங்க இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் இன்ஸ்பயர் பண்றதுக்காக அதுக்காக பண்ணது கிடையாது. இது என்னன்னா, இப்போ இருக்கிற நம்ம யூத் தமிழ்நாட்டுல இருக்கிற யூத் வந்து தட்டி எழுப்புறதுக்காக பண்ண இது மட்டும் தான். எதுக்குன்னா, சொசைட்டீஸ் வந்து கொலாப்ஸ் லைக் ரொம்ப சத்தம் பண்ணிட்டே கொலாப்ஸ் ஆவாது. அது வந்து உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சைலன்ட்டா டிகே ஆயிடும். அதுக்கப்புறம் யூத் வந்து ஏதாவது பிலீவ் பண்ணாங்கன்னா, இப்ப நீங்க யூத்தா இருக்கும்போது நீங்க ஏதாவது நெனச்சீங்கன்னா, மத்த சக்சஸ் இல்ல எனிதிங் நீங்க எது வேணும், எது நெனைக்கிறீங்க, எத ஆவணும்னு நெனைக்கிறீங்க, அது எல்லாமே இட் வில் ஃபாலோ யூ. நீங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு, உங்க மேல பிலீஃப் வச்சுட்டு நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, எவ்ரிதிங் வில் ஃபாலோ யூ. ஆல் யூ நீட் இஸ் எ ஸ்டார்ட், ரைட்? நீங்க என்ன சொல்றீங்க பரத்? ஃபைனலா? நான் என்ன சொல்லணும்னா, ஓகே. இன்னைக்கு நம்ம பேசின டாபிக் லிசனர்ஸ வந்து ஸ்கேர் பண்ணியிருக்குமா? கண்டிப்பா பண்ணியிருக்கணும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ப அ அத பத்தி யோசிக்காம, "இல்ல பரவால்ல நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்னு வந்து விட்டுட்டு போறோம்னா, அது எத நம்ம ரொம்ப ஈஸியா கடந்து போறோமோ, அது வந்து ஒரு பெரிய கிரைசிஸா நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ, இதோட நம்ம இந்தோட எபிசோட் முடிச்சுக்கிறோம். பட் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நாங்க பண்ற இந்த எபிசோட் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுன்னா, இதனால உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுன்னா, எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க எங்களைய. ஸோ வி கேன் பிரிங் மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நெறைய டாபிக் அண்ட் டிஸ்கஷன் நான் எடுத்து வரலாம் உங்ககிட்ட. ரைட்? அடுத்து வந்து உங்க தாட் என்ன? இன்னைக்கு பண்ண இந்த எபிசோட்ல உங்க தாட் என்னன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இல்லன்னா நாங்க டிஸ்கஸ் பண்றதுல வேற ஏதாவது நாங்க டாபிக் இல்லன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணோம்னா, அது உங்க காமெண்ட்ல ஷேர் பண்ணீங்க. அடுத்து வர்ற எபிசோட்ஸ்ல நம்ம அத ஷேர் பண்ணி வி கேன் ஸ்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இன்னொரு எபிசோட்ல சீக்கிரமே சந்திப்போம். யா. தேங்க் யூ.